ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி வங்கிகளுக்கு அரசு விடுமுறை என்று ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர காலண்டரில் அறிவித்திருந்த நிலையில் இன்று நாடு முழுவதும் வங்கிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இன்றுடன் 2024-2025 நிதியாண்டு முடிவுக்கு வர இருப்பதால் கணக்குகளை முடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் இறுதி நாளான இன்று வரி செலுத்துபவர்களுக்கு உதவும் வகையிலும் சுமூகமான நிதி பரிவர்த்தனையை உறுதி செய்யும் விதமாகவும் வங்கிகள் இயங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ரிசர்வ் வங்கி, குறிப்பாக அரசு ரசீதுகள் மற்றும் நிதிகளை கையாளும் வங்கிகள் வழக்கமாக செயல்படும் நேரத்தில் கட்டாயம் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதேபோல வருமான வரித்துறை தொடர்பான பணிகள் இடையூறின்றி செயல்படவும் நாடு முழுவதும் வருமான வரித்துறை அலுவலகங்களும் திறந்திருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில பேசியிருந்தாங்க. அதனால அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்க எடுத்துக்கங்க. அதிமுகவுடனான கூட்டணி குறித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்த கருத்துதான் இது. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து ஏதும் பேசவில்லை என கூறியிருந்தார். இந்நிலையில் டெல்லியிலிருந்து கோவை திரும்பிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூட்டணி குறித்து விளக்கம் அளித்தார். கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல. அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில பேசியிருந்தாங்க. நீங்க அதை பார்த்தீங்க. அதனால அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்க எடுத்துக்கங்க. என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்குதடை என்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கேன். என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது. அதே நேரத்தில் மாற்றி மாற்றி பேசுகிறவன் அண்ணாமலை கிடையாது. அண்ணா போன வருஷம் அப்படி சொன்னீங்க, இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க, 2025 ஜூனில் அப்படி சொல்லுவீங்களா? என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே ஒண்ணுதாங்கண்ணா. செங்கோட்டையனின் டெல்லி பயணம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, யாரையும் ரகசியமாக சந்திக்க வேண்டிய நிலை பாஜகவுக்கு இல்லை என்றார். கட்சிக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கிறது. எந்த வேலை யாருக்கு கொடுத்தாலும் அந்த வேலையை நாங்க செய்ய போறோம். தற்போது உள்ள தம்பி அண்ணாமலை உழைத்துக் கொண்டிருக்கிறார். எங்க கட்சிக்கு இப்போ ஒவ்வொரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தலைவர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார்கள். தமிழ்நாடு பாஜக தலைவராக தமிழிசை மீண்டும் நியமிக்கப்பட உள்ளதாக பேசப்பட்டு வரும் நிலையில் அதற்கு தமிழிசையே பதிலளித்துள்ளார். சென்னை மடிப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், ஏற்கனவே தலைவராக இருந்தவர் மீண்டும் தலைவராகலாம் என்றும் கூறினார். முன்னதாக சென்னை பனையூரில் பேசிய தமிழிசை, மோடிஜி என கூறி நடிகர் விஜய் விமர்சித்ததற்கு பதிலளித்தார். இது மிக தவறு. கரோனா போன்ற காலத்துல தமிழ்நாட்டு உட்பட எல்லாவற்றையும் காப்பாற்றியார் மோடிஜி. விஜய் தம்பி இப்படி பேசுறது தம்பிஜி, விஜய்ஜி, தப்புஜி அப்படின்னு வேணா நான் சொல்லலாம். இதனிடையே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என விஜய் கூறியுள்ள நிலையில் களத்தில் சந்திப்போம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், 1972 முதல் இரட்டை இலையை தவிர வேறு யாருக்கும் வாக்களித்ததில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள், அதாவது 32 ஆண்டுகள் ஆட்சி செய்த இயக்கம் அதிமுக என்றும் ஜெயக்குமார் பதிவிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாடு நிலவி வருவதாக கூறப்படும் நிலையில் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுகவினர் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கடந்த 25ஆம் தேதி சந்தித்து பேசினார். அந்த சலசலப்பு அடங்குவதற்குள் அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் கடந்த 28ஆம் தேதி டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு இணங்காவிட்டால் செங்கோட்டையன் தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி 2026 தேர்தலை களம் காண பாஜக காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என செங்கோட்டையன் கோரிக்கை விடுத்ததாகவும், அதன் அடிப்படையில் அவருக்குள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து மத்திய புலனாய்வு அதிகாரிகள் உள்துறை அமைச்சகத்திற்கு அறிக்கை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்க உள்துறை அமைச்சகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கவிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மாநில அரசு ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுக்க தவறும் பொழுது மத்திய அரசு ஸ்டெப் இன் பண்றாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேன். அதனால மத்திய அரசு யாராச்சும் ஒருத்தர் கொடுக்கறாங்க, அதுல ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு யாராச்சும் கற்பிக்க நினைத்தால் அதை நான் இந்த நேரத்தில் மறுக்கிறேன். செங்கோட்டையனை விட எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் அதிக பாதுகாப்பு தேவைப்படுவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் குறிப்பிட்டார். எடப்பாடி அவர்கள்
முதல்வராக 4 வருட காலம் பணியாற்றியவர். வருகிற இந்த 2026 மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய அரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறவர். அவருக்கு Z+ பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. மத்திய அரசு பாதுகாப்பு வழங்குகிறது என்றால் அதில் காரணம் இருக்கும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கலாம், அதனால அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும். அண்மையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கிய நிலையில் தற்போது அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கும் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கவிருப்பதாக வெளியான தகவல் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.